Hi friends, my name is Sandil. Welcome to our channel English பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் சொல்லி கொடுக்க போறேன். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வார்த்தை, ரொம்ப அதிகமாலாம் கிடையாது. ரெண்டு வார்த்தை இங்கிலீஷ்ல will, going to. So we have these two words in English. ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. ஒன்னு will, இன்னொன்னு going to. ஸோ ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். ரெண்டுமே என்ன வார்த்தைகள்? ஃபியூச்சர் குறிக்கக்கூடிய வார்த்தைகள். ஓகே. ஸோ will அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல நம்ம ஆக்சிலரி வெர்பா யூஸ் பண்ணுவோம். ஸோ கோயிங் டு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா போகிறேன், ஒரு விஷயத்த பண்ண போறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். இந்த ரெண்டுத்தையும் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் பேசும்போது அடிக்கடி பயன்படுத்த வேண்டியது இருக்கும். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ கொஞ்சம் நீங்க ஸ்கிப் பண்ணா கூட என்ன சொல்றது சம்டைம்ஸ் புரியாம கூட போகலாம். ஏன்னா கடைசியா உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு, அது நல்லா ஆன்சர் பண்ணணும்னா நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஓகே. ஸோ வில் அண்ட் கோயிங் டு, ரைட், ரெண்டுமே ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் எந்தெந்த சிச்சுவேஷன்ல இந்த ரெண்டையும் நான் பயன்படுத்தணுங்கிறத சொல்லிட்டு இதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அப்புறம் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வில் நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப வெயில் அடிக்குது. ஓகே, ரொம்ப வெயில் அடிக்குது, ரொம்ப ஹாட்டா இருக்கு. இட்ஸ் ஹாட் நவ். ஓகே, ரொம்ப ஹாட்டா இருக்கு. ஸோ நான் இப்போ முடிவு எடுத்துட்டேன். ஓகே, இட்ஸ் ஹாட் நவ், I'll open the window. நான் ஜன்னலை திறப்பேன். டெசிஷன் இப்போ எடுக்கிறீங்க. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டெசிஷன் எடுத்திருக்க மாட்டோம். இப்போதான் அந்த டெசிஷனை நம்ம எடுத்திருப்போம். உங்க ஃப்ரெண்டு உங்ககிட்ட கேட்குறாங்க, ஏன்டா இவ்வளோ நாள் எனக்கு கால் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்றாங்க. நீங்க அவங்ககிட்ட சொல்றீங்க, ஓகேடா, ஸோ ஐ எம் பிஸி ரைட் நவ், ஐ வில் கால் யூ டுமாரோ. நாளைக்கு நான் உனக்கு கால் பண்ணுவேன். ஸோ டெசிஷன் இப்போ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் நீங்க வில் யூஸ் பண்ணணும். Decisions made now. So decisions-னா முடிவு, made-னா எடுக்கப்பட்டது, now அப்படின்னா இப்போது. இப்போ ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க, சடனா ஒரு டெசிஷன். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி எந்த பிளானும் கிடையாது. உங்க ஃப்ரெண்டு கால் பண்றாங்க, ஹலோ ராமு, ஏன் நீ இவ்வளோ நாள் என்ன நீ பார்க்கவே வரல, ஐ வாண்ட் டு மீட் யூ, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க சொல்றீங்க, ஓகேடா, டோன்ட் வரி, நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு we will meet tomorrow, நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம். சடனா ஒரு முடிவு எடுக்கிறீங்க. பட் அது எதை குறிக்கிறதா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய ஒரு ஆக்சிலரி வெர்ப், ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நாளைக்கு சந்திப்போம், நாளைக்கு நான் உனக்கு கால் பண்ணுவேன், நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போவேன். ஓகே, இதெல்லாம் இருக்கும். பட் டெசிஷன் உடனே இப்போ எடுத்திருப்பீங்க, ஸ்ட்ராங்கா இருக்காது. ஓகே, ஸ்ட்ராங் டெசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஸ்ட்ராங்கா இருக்காது, ஸ்ட்ராங் டெசிஷனா இருக்காது. ஜஸ்ட் இப்போ நீங்க ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க, அவ்வளவுதான். பட் இந்த கோயிங் டு அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டெசிஷன் ஆல்ரெடி நீங்க எடுத்திருப்பீங்க. ஓகே, ஸோ ஒரு பிளான், பர்டிகுலர் பிளான் பிளான்ஸ் மேட் ஆல்ரெடி, எதுக்கு ஏற்கனவே நீங்க எடுத்திருப்பீங்க, ஆல்ரெடி நீங்க டிசைட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நீங்க கோயிங் டு யூஸ் பண்ணணும். எங்க யூஸ் பண்ணுவீங்க? ஆல்ரெடி decided. ஓகே, அது மட்டும் இல்லாம இந்த டெசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங் டெசிஷனா இருக்கும். ஸ்ட்ராங் டெசிஷன் இங்க ஸ்ட்ராங்கா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் உனக்கு கால் பண்ண போறேன், ஐ எம் கோயிங் டு கால் யூ. இப்போ நான் ஒரு 2 சென்டென்ஸ் எழுதுறேன், உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ வில் call you. Okay, so I will call you, இதுக்கு எல்லாருக்குமே அர்த்தம் தெரியும். நான் உனக்கு கால் பண்ணுவேன். இதே இது இந்த willக்கு பதிலா நான் going to யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். I am going to call you. So now we are going to understand the difference between will and going to.
ஸோ ஐ வில் கால் யூ அப்படின்னா நான் உனக்கு கால் பண்ணுவேன். இந்த டெசிஷன் நான் முன்னாடியே எடுத்தது கிடையாது, இப்போ எடுத்தது. ஓகே, அட் த மொமெண்ட் ஆஃப் ஸ்பீக்கிங், இப்போ நான் பேசும்போது நான் எடுத்தது. ஸோ ஐ வில் கால் யூ, நான் உனக்கு கால் பண்ணுவேன். இது என்னோட ஸ்ட்ராங் டெசிஷன் கிடையாது. ஓகே, பட் ஐ ஆம் கோயிங் டு கால் யூ, நான் உனக்கு கால் பண்ண போறேன். ஆல்ரெடி ஐ டிசைடட் சம்திங் டு டூ, ஆல்ரெடி ஐ ஹாவ் டிசைடட் டு டூ certain ஆக்ஷன்ஸ். நான் ஒரு சில விஷயங்களை வந்து நான் செய்யணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிட்டேன். ஓகேவா, ஆல்ரெடி டிசைடட், ஸ்ட்ராங் டெசிஷன். ஐ எம் கோயிங் டு கால் யூ, நான் உனக்கு கால் பண்ண போறேன். தமிழ்ல வந்து பார்த்தேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து போகிறேன் அப்படின்னு வரும். ஸோ இங்க வந்து போவேன், பண்ணுவேன், வேன் அப்படின்னு முடியும், பண்ணுவேன். ஓகே, இங்க பாருங்க, ஐ வில் கால் யூ, நான் உனக்கு கால் பண்ணுவேன். இங்க பண்ண போறேன். ஓகே, ஒன் மோர் எக்ஸாம்பிள். இப்போ வந்து உங்களுக்கு உங்க கார் வந்து இப்போ சடனா இந்த நேரத்தில் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ரிப்பேர் ஆயிடுச்சு அப்ப நீங்க சொல்றீங்க நான் புது கார் வாங்குவேன். சடனா ரிப்பேர் ஆயிடுச்சு, ஸோ நீங்க வந்து டெசிஷன் இப்போதான் எடுக்கிறீங்க. ஓகே, அப்போ எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போதான் டெசிஷன் எடுக்கிறீங்க, ஸோ அது வந்து ஸ்ட்ராங் டெசிஷன் கிடையாது. அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஈஸி தான். வெரி குட், நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. I will buy a new car or I'll buy a car. I will buy a car. அதாவது I will buy a new car, நான் புது கார் வாங்குவேன். இதே இது 2-3 மாசமா வந்து சர்ச் பண்ணிட்டே இருக்கீங்க, பிகாஸ் ஒரு புது கார் நீங்க வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு கார் வாங்க போறீங்க. பட் ஆல்ரெடி டிசைடட், அது உங்களோட ஸ்ட்ராங்கான டெசிஷன், நான் கண்டிப்பா வாங்க போறேங்கிற மைண்ட் செட்ல இருக்கீங்க. அப்ப எப்படி சொல்லுவீங்க? நான் கார் வாங்க போறேன். இது நான் கார் வாங்குவேன், நான் கார் வாங்க போகிறேன். எப்படி சொல்லுவீங்க? ஐ ஆம் கோயிங் டு பை அ கார். ஐம் கோயிங் டு பை அ கார். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டெசிஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது. பட் இங்க வந்து டெசிஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும், பிகாஸ் அந்த பிளான்ஸ் வந்து ஏற்கனவே நீங்க எடுத்த பிளான் தான். ஓகே, ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு டெல் யூ த ஸ்ட்ரக்சர் ஃபார் யூசிங் வில் அண்ட் தென் ஸோ வாட் இஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் யூசிங் கோயிங் டு. ஸோ இந்த ரெண்டுத்தோட ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃபரன்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே இங்கிலீஷ்ல நீங்க சூப்பரா பேசி கலக்கலாம். ஓகே, ஈஸியா இருக்கா இல்ல எதுவும் கஷ்டமா தெரியுதா உங்களுக்கு? இஸ் இட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்? வெரி குட். First, we are going to learn the structure. Okay. Structure is nothing but ஒரு அந்த will யூஸ் பண்ணீங்கன்னா going to யூஸ் பண்ணீங்கன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் structure. So first, will நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. First subject, எந்த subject வந்தாலும் முதல்ல subject plus will plus verb. ஸோ ஒன் அப்படின்னா வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம், பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb, அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஸ்ட்ரக்சர் ஃபார் யூசிங் கோயிங் டு சப்ஜெக்ட் பிளஸ் am, is, or plus going to plus verb. That's it. First, I'm going to explain the structure for using will. So will வந்து நம்ம எங்க பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, so first வந்து subject இருக்கும், எந்த subject வந்தாலும் பரவாயில்ல. So I, you, we, they, he, she, it, singular, plural, whatever. Okay, so the rule is முதல் subject வரும், அதுக்கப்புறம் will வரும், அடுத்து verb. இங்க ஏன் ஒன் போட்டிருக்கேன்? base form, அதாவது present form of verb நம்ம யூஸ் பண்ணணும். Let's move on to the structure for using going to. ஸோ இந்த கோயிங் டு யூஸ் பண்றதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ சப்ஜெக்டை பொறுத்து இந்த மூணுல ஏதாவது ஒன்று வரும். ஸோ அது உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து கண்டினியூஸ் டென்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஆம் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா ஐ வந்தா யூஸ் பண்ணுவோம். இஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹி, ஷி, இட் ஒருமையில வந்தா நம்ம யூஸ் பண்ணுவோம், சிங்குலர். அண்ட் ஆர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ளூரல், யூ, we, they, அப்புறம் plural. ஃபார் எக்ஸாம்பிள் மை ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நண்பர்கள். இதே இது மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சிங்குலர்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்.
So depends upon the subject, you have to choose the correct auxiliary verb. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கோயிங் டு அப்படிங்கிறது டிஃபால்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வேர்ப் வரும். அது வேர்ப் வந்து பக்கத்துல ஒன்று போட்டிருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம்? யூ ஷுட் யூஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப், தட் இஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது சூப்பரா புரியும் உங்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு அவங்களோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்பதான் வரும். ஓகே, அப்பதான் உங்களால பேச முடியும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இங்க பாருங்க, இப்ப வீட்டுல வந்து அம்மா கேக்குறாங்க, என்னப்பா இன்னும் விளாண்டுட்டே இருக்க, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, படிக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க சொல்றீங்க, ஓகே மம்மி நான் படிப்பேன். படிப்பேன். சடனா ஒரு டெசிஷன், சடனா ஒரு பிளான போடுறீங்க. ஓகே நான் படிப்பேன். ஓகே, சோ அதை எப்படி சொல்லுவீங்க? இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க, எப்படி சொல்லுவீங்க? சடனா எடுக்கக்கூடிய முடிவு. ஓகே, எப்படி சொல்லுவீங்க? நான் படிப்பேன். கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஜெக்ட் என்னது? நான். சோ ஐ வில். verb என்னது? படிக்கிறது. அதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டடி. இதுக்கு என்ன அர்த்தம்? so this is not my strong decision. ஓகே, சோ இப்பதான் நான் அந்த டெசிஷனை எடுத்திருக்கேன். டெசிஷன் மேட் ரைட் now, இப்பதான் அது எடுக்கப்பட்டது. ரைட், இதே இது இங்க வாங்க, கோயிங் டு யூஸ் பண்ணலாமா? இங்க எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் படிக்க போகிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளையாட கூப்பிடுறாங்க. ஓகே, வாடா கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. பட் நீங்க சொல்றீங்க, so I'll have exam tomorrow, so I can't play right now, so I'm not going to come to play because I am going to study. நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, தமிழ் எப்படி வருது அப்படின்னு பாருங்க. நான் படிக்க போகிறேன். கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி சொல்லலாம். நானே ஆன்சர் சொல்லிட்டேன். எப்படி சொல்லுவீங்க? just you have to apply this rule. so first subject நான், I. so I வந்ததுனால மூணுல ஏதாவது ஒண்ணு, so am யூஸ் பண்றோம். I am. அடுத்து going to. verb என்னது? படிக்கிறது. so study. I am going to study. நான் படிக்க போறேன். ஓகே, ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நான் என்னுடைய நண்பனை சந்திப்பேன். நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவேன். ஓகே, நான் என்னுடைய நண்பனை சந்திப்பேன். சந்திப்பேன். இங்க பாருங்க, படிப்பேன் இருக்கு, அங்க படிக்க போகிறேன் அப்படின்னு இருக்கு. வாசிக்கும் போதே வித்தியாசம் தெரியுது இல்லையா? அது ஸ்ட்ராங் டெசிஷன். ஓகே, சோ இது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. so what is the answer? again subject நான், I will. so verb என்னது? சந்திக்கிறது. அதுக்கு இங்கிலீஷ்ல meet. I will meet என்னுடைய நண்பன், my friend. that's it. I will meet my friend. நான் என்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுவேன். அப்படியே அங்க போங்க, கோயிங் டு யூஸ் பண்ணுங்க. நான் என்னுடைய நண்பனை சந்திக்க போகிறேன். ஆல்ரெடி யூ ஹாவ் மேட் அ டெசிஷன். ஒரு டெசிஷன் நீங்க எடுத்துட்டீங்க. நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ண போறேன். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட் சொல்லுங்க. நான் என்னுடைய நண்பனை சந்திக்க போகிறேன். நான் என்னுடைய நண்பனை சந்திக்க போகிறேன். so what is the answer? good. நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. so நான், I. so am going to. verb meet my friend. I am going to meet my friend. நான் என்னுடைய நண்பனை சந்திக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்றேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, அவன் சாப்பிட போகிறான். அவன் சாப்பிட போகிறான். இது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட் சொல்லுங்க. அவன் சாப்பிட போகிறான். will வருமா? கோயிங் டு வருமா? அவன் ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டான், போகிறான். அப்ப எப்படி வரும்? குட். நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சோ சப்ஜெக்ட் என்னது? இங்க he. he வந்ததுனால நம்ம is போடுவோம். he is.
going to eat. He is going to eat. அவன் சாப்பிட போகிறான். இங்க வாங்க. அவன் சாப்பிடுவான். But this is not the strong decision. Okay. But அவன் சாப்பிடுவான். ஏன் அவன் இன்னும் சாப்பிடல? அவன் சாப்பிடுவான். Okay. அது எப்படி சொல்லுவீங்க? You have to use will. எப்படி சொல்லலாம்? அவன் அப்படின்னா he will eat. He will eat. இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் வித்தியாசத்தை பாருங்க. He will eat. அவன் சாப்பிடுவான். He is going to eat. Already he is ready. ஏன் அவன் ரெடியா தான் இருக்கான் ஏற்கனவே. சாப்பிட்றது ரெடியா இருக்கான் because he is hungry. So he is going to eat. Got it? Okay. So இது வந்து அப்படி கிடையாது. So this is not the strong decision. So அவன் சாப்பிடுவான். இப்பயா இருக்கலாம், கொஞ்சம் கழிச்சா இருக்கலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் ஹிம். அது அவனை பொறுத்தது. ஈஸியா இருக்கா? அவ்வளவுதான். நீங்க வாசிக்கும் போதே தெரிஞ்சிடும். ஸோ இங்க கூட நம்ம வந்து கண்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணும்போது இன்னும் அழகா இருக்கும். பிகாஸ் we are learning spoken English, right? So we are learning how to speak English. Got it? So we have to use contraction. So contraction என்னது? சுருக்கமான வடிவம். அது அப்படி சொல்லும் போது கொஞ்சம் ஸ்டைலிஷா இருக்கும். இங்க பாருங்க. ஸோ ஐ வில் ஸ்டடி அப்படிங்கறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐல். எல்லாருக்குமே தெரியும் இது கண்ட்ராக்ஷன். ஸோ ஐல் வாசிக்கும் போது ஐல் அப்படின்னு சொல்லலாம். I'll study. I'll study. அதே மாதிரி I am going to study அப்படின்னு இருக்கு. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? I am. I am going to study. I'm going to study. நான் படிக்க போகிறேன். இதை வாசிச்சு பாருங்க. கண்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி வாசிங்க. I'll meet my friend. நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவேன். I'm going to meet my friend. I'm going to meet my friend. He will eat. He'll eat. He'll eat. This one, he is going to eat. He is going to eat. Okay. இதே மாதிரி இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு. ஓகே. ஸோ மொத்தம் வந்து இங்க நம்ம 6 சென்டென்சஸ் நான் எழுதி போட்டிருக்கேன். ஓகே. வில்க்கு 3 சென்டென்சஸ், அதே மாதிரி கோயிங் டுக்கு 3 சென்டென்சஸ். நம்ம ஃபர்ஸ்ட் வில்க்கு ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். நீங்களும் என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் என்னுடைய புத்தகத்தை கொண்டு வருவாள். ஓகே. அவள் என்னுடைய புத்தகத்தை கொண்டு வருவாள். அவ்வளவுதான். பட் இது ஸ்ட்ராங்கா இல்லை, ரைட்? இது எப்படி சொல்லுவீங்க? கொண்டு வருவாள். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து அவள். எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. she will. கொண்டு வரதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? bring. ஓகே. bring. என்னுடைய புத்தகம், my book. She'll bring my book. She'll bring my book. அவள் என்னுடைய புத்தகத்தை கொண்டு வருவாள். நெக்ஸ்ட், நான் அவனுக்கு உதவுவேன். இப்போ வந்து ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, நீங்க அதை பாக்குறீங்க, சடனா ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். பட் அந்த ஸ்ட்ராங்கா சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நான் டிசைட் பண்ணல, இப்போ பாக்குறப்ப தெரியுது அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு. ஓகே. ஸோ இப்போ சடனா எடுக்கக்கூடியது. ஓகே. ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க? அட் த மோமெண்ட் ஆஃப் ஸ்பீக்கிங், பேசிட்டு இருக்கும் போது எடுக்கிறது வில் நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி சொல்லலாம்? நான் அப்படின்னா ஐ வில். உதவுறதான் இங்க verb. ஸோ ஹெல்ப். அவனுக்கு him. இங்க to him அப்படின்னு போடணும் அவசியம் கிடையாது. ஹெல்ப் him போட்டாலே போதும். ஓகே. ஸோ I'll help him. I'll help him. நான் அவனுக்கு உதவுவேன். நெக்ஸ்ட், மழை பெய்யும். ஆனா அதுக்கான ப்ரூஃப் உங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது. சும்மா உங்களுக்கே தோணுது மழை பெய்யும், ப்ரூஃப் கிடையாது. இப்படி மழை அப்படி மேகமூட்டத்தோடு இருக்கு, நியூஸ்ல எல்லாம் சொல்றாங்க மழை பெய்ய போகுது, நீங்க சொல்லல, மழை பெய்யும், அவ்வளவுதான். ஓகே. அதை எப்படி சொல்லலாம்? ஸோ மழை பெய்யும், இதுக்கு வந்து சப்ஜெக்ட் என்னன்னா இட்டு தான். நான் நிறைய டைம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இட் வில் ரெயின். அவ்வளவுதான். இட் வில் ரெயின். மழை பெய்யும். பட் நோ ப்ரூஃப், அதுக்கான ப்ரூஃப் எதுவுமே இல்லை. பட் இங்க வாங்க, மழை பெய்ய போகிறது, யூ ஹாவ் த ப்ரூஃப். ஏன்னா வந்து நியூஸ்ல சொல்றாங்க மழை மேகமூட்டமா இருக்கு, இடிலாம் இடிக்குது, மின்னல் வருது, தூறல் போடுது, ஆஹா மழை பெய்ய போகுது, யூ ஹாவ் த ப்ரூஃப், ரைட்? ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க? இதுக்கும் சப்ஜெக்ட் இட்டு தான். ஸோ இட் வந்ததுனால நம்ம இஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு ரெயின். இட்ஸ் கோயிங் டு ரெயின். இட்ஸ் கோயிங் டு ரெயின். மழை பெய்ய போகிறது.
நெக்ஸ்ட், ராமு விளையாட போகிறான். ராமு விளையாடுறது கிளம்பிட்டான். ராமு விளையாட போறான். பிகாஸ் ராமு ஹஸ் ஆல்ரெடி டிசைடட். அவன் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டான் அவன் விளையாட போறதுக்கு. அதை எப்படி சொல்லலாம்? ராமு இஸ். ஏன்னா ராமு அப்படிங்கிறது சிங்குலர். ஸோ ராமு இஸ் கோயிங் டு பிளே. கோயிங் டுக்கு அப்புறம் ஒரு verb போடுவோம், ப்ரெசன்ட் ஃபார்ம்ல பிளே. ராமு இஸ் கோயிங் டு பிளே. இது நம்ம இப்படி சொல்லக்கூடாது, கன்ட்ராக்ஷன் பேருக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ராமூஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ராமு இஸ் கோயிங் டு பிளே. நெக்ஸ்ட், அவர்கள் தூங்க போகிறார்கள். ஓகே, அவங்க தூங்க போறாங்க. அதை எப்படி சொல்லுவீங்க? டெசிஷன் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க தூங்க போறோம்னு சொல்லிட்டு. ஸோ அவர்கள்னா தே. தே வந்து ப்ளூரல், நம்ம ஆர் யூஸ் பண்ணுவோம். தே ஆர் கோயிங் டு. verb என்னது? தூங்குறது. அதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்லீப். they are going to sleep. they are going to sleep. அவர்கள் தூங்க போகிறார்கள். that's it. so difference தெரிஞ்சிட்டீங்களா? how to use will and how to use going to. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரிஞ்சிட்டீங்களா? இவ்வளவுதான். எப்படி இருந்தது? ஈஸியா இருந்ததா? இவ்வளவுதான். ஸோ இதுக்கப்புறமா நீங்க பேசும்போது, ஏன்னா அடிக்கடி நம்ம பயன்படுத்துவோம், நான் இதை பண்ண போறேன், I'm going to do this, I'm going to do that, okay, I'll do this, I'll do that அப்படி நம்ம நிறைய பேசுவோம். so you should understand the difference between will and going to. so remember this concept, okay. so நீங்க பேசும்போது இதை யூஸ் பண்ணி பேசுங்க. ஏன்னா அடிக்கடி நம்ம சொல்லுவோம், இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன், ஓகே. ஸோ அதை அப்பெல்லாம் யூஸ் பண்ணுங்க. எந்த இடத்துல will யூஸ் பண்ணணுமோ அங்க யூஸ் பண்ணுங்க. கோயிங் டு யூஸ் பண்ற இடத்துல யூஸ் பண்ணுங்க. பேசி பழகினாதான் இங்கிலீஷ் வந்து சூப்பரா பேச முடியும். இப்போ சூப்பரா ஆன்சர் பண்றீங்களே, இதே மாதிரி பேசியும் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, சத்தமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி பிராக்டிஸ் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் ஆங்கிலம் பேசுவேன். நான் இங்கிலீஷ் பேசுவேன். நான் ஆங்கிலம் பேச போகிறேன். இது வந்து யாராவது கேட்குறாங்க, நீ இங்கிலீஷ் பேசுவியா அதுக்கப்புறம் கேட்குறாங்க. நான் இங்கிலீஷ் பேசுவேன்னு சொல்றீங்க. இது பேச போகிறேன். ஓகே, ஸ்ட்ராங் டெசிஷன் நீங்களா எடுத்தது. இந்த ரெண்டுத்துக்கும் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர்ஸை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.